சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஈரோட்டில் தீபாவளி சீட்டு நடத்தி பணம் திரட்டிய திமுக பெண் கவுன்சிலர் மேனகா அவரது குடும்பத்தினருடன் திடீரென மாயமானதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சீட்டு முடிந்து பணத்தை திருப்பி கேட்க சென்றபொழுது வீடு பூட்டி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெண்கள் பணத்தை மீட்டு தர கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சியில் 42வது வார்டு திமுக பெண் கவுன்சிலராக உள்ள மேனகா அவரது கணவர் நடராஜன் மற்றும் இரு மகன்கள் மீது தீபாவளி சீட்டு என்ற பெயரில் பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகி விட்டதாக பெண்கள் சிலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கவுன்சிலர் மேனகாவின் மகன்களான கதிரேசன் மற்றும் பாபு ஆகியோர் இணைந்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆதவன் தீபா என்ற பெயரில் தீபாவளி வாரச்சீட்டை தொடங்கினர். இதில் 52 வாரங்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என விளம்பரப்படுத்தப்பட்டது. கவுன்சிலரின் மகன்கள் என்பதால் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் வாரந்தோறும் 100 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை அவர்களிடம் பணத்தை செலுத்தி வந்தனர். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தோடு சீட்டு நிறைவடைந்த நிலையில் பணத்தை திரும்ப பெறுவதற்காக சென்றபொழுது கவுன்சிலர் மேனகாவின் வீடு பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டு பணம் கட்டிய பெண்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்களை தொலைபேசியில் அழைக்க முயன்றபொழுது செல்போனும் அணைக்கப்பட்டிருந்தது. 300க்கும் மேற்பட்ட சீட்டுகளில் இணைந்து சுமார் 43 லட்சம் ரூபாய் வரை இழந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதைத் தொடர்ந்து மாயமான கவுன்சிலர் மேனகா அவரது கணவர் நடராஜன் மற்றும் இரு மகன்களையும் பிடித்து தங்களது பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தீபாவளி சீட்டு என்ற பெயரில் ஆண்டுதோறும் இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறுவதை சுட்டிக்காட்டியுள்ள காவல்துறை பொதுமக்கள் இத்தகைய திட்டங்களில் சேரும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தியுள்ளது.